ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியான வேளைக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த மத்தேயு 26 அதிகாரம் 14 முதல் 25 வசனங்கள். தியான வசனம் பரிசுத்த யோவான் 17 அதிகாரம் 12 வசனம். கேட்டின் மகன் கெட்டுப்போனான். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூதாஸ் இறங்கின படிகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலே 3 படிகளை குறித்து தியானித்தோம். அவன் திருடனாயிருந்தான். அவன் மரியாள் ஆண்டவருக்கு அபிஷேகம் செய்தது தவறு, அது பொருள் நஷ்டம் என்று அவன் எரிச்சல் அடைந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு அவன் ஒப்பந்தம் செய்திருந்தான் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆம், என்னை சார்ந்திராத, என்னை சேராத, எனக்கு கொஞ்சமும் தொடர்பில்லாத எந்த ஒரு காரியத்தை நான் பார்த்தாலும் பறித்தாலும் சொந்தமாக்கினாலும் அது திருட்டுத்தன்மை, அது திருடு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது எனக்கென்று நியமிக்கப்படவில்லை, அது எனக்கென்று முன்குறிக்கப்படவில்லை. எனக்குரியதை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதிலே நான் திருப்தியுடையவனாக, நான் போதும் என்ற ஒரு மனதுடனே கூட இருக்க வேண்டும். இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று சொல்லி அடுத்தவர்களுடைய சொத்து மேலே அடுத்தவர்களை பகைத்து இல்லைனால் அடுத்தவர்களை தாழ்த்தி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது திருட்டு காரியம், தவறான காரியம், கள்ளத்தனமான ஒரு காரியம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இருப்பதிலே திருப்தியாக இருக்கிறோமா? நான் இன்னும் வேண்டும் என்று சொல்லி சேர்க்கிறவனாக மாத்திரமல்ல, என் தேவனை மகிமைப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யங்களை என் ஆண்டவருக்காக நான் செலவழிக்க மனமுடையவனாக இருக்கிறேனா? என் ஆண்டவருக்காக செலவிடப்படுகிற எந்த ஒரு காரியத்தையும் மன வெறுப்போடோ மன நெருக்கத்தோடோ இல்லைனால் மனக்கசப்போடோ செய்து இவ்வளவு கொடுக்க வேண்டுமா ஆலயத்திற்கு, இவ்வளவு கொடுக்க வேண்டுமா ஊழியத்திற்கு, இவ்வளவு காசு பணம் செலவழிக்க வேண்டுமா என்று சொல்லுகின்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனதில் இருக்கும் என்றால் நான் ஆண்டவருக்கு எதிராக எரிச்சலுடையவனாக நான் இருக்கிறேன். தேவனுடைய காரியத்திற்கு எதிராளியாக நான் இருக்கிறேன். மூன்றாவதாக, ஆண்டவரை காட்டிக் கொடுப்பதற்கு அவன் ஒப்பந்தம் செய்கிறான். அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவரை அதிகாரிகளுடைய கரத்திலே, கொலைபாதகர்களுடைய கரத்திலே ஒப்படைப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஒப்பந்தம் செய்கிறான். 30 காசு கூலிக்காக அவன் என்ன செய்கிறான்? தரங்கட்ட ஒரு நிலையிலே அந்த பணியை செய்கிறான். தரம் தாழ்ந்தவனாக போய்விடுகிறான், சாதாரண ஒரு 30 காசுக்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ராஜாவினுடைய பிள்ளை. ராஜாவினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உனக்கு சொந்தமானது. சாதாரணமான அற்பமாய் தெரியக்கூடிய ஒரு சில சிதறி போகக்கூடிய காசுகளுக்காக, ஒரு சில கீழான காரியங்களுக்காக, ஐயோ என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆண்டவரை நீ காட்டிக் கொடுப்பதற்கு ஒப்பந்தம் செய்கிறாயோ? உனக்கு இருப்பது போதும் என்ற ஒரு மனநிலையில் திருப்தியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளையாய் நாம் இருக்க வேண்டும். அநீதியத்தின் கூலினாலே அவன் விழுந்து போனான். நீங்களும் நானும் அநியாயமாய் சம்பாதிக்கிற காரியங்கள் என் தேவனை காட்டிக் கொடுப்பதற்கு சமமானது என்பதை மறந்து போகாதீங்க. 4வதாக நாம் பார்க்கின்ற வேளையில் யூதாஸ் ஆண்டவரை காட்டிக் கொடுப்பதற்கு ஏற்ற நேரத்தை அவன் பார்த்து கொண்டிருந்தான். ஏற்ற சமயத்திற்காய் காத்து கொண்டு இருந்தான். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த மத்தேயு 26:16 அதைத்தான் சொல்லுகிறது. ஏற்ற வேலைக்காய் காத்திருந்தான். ஒருவேளை இதை நான் எண்ணி பார்க்கின்ற பொழுது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை பிறர் மீது நான் திணிக்கின்ற பொழுது, பிறர் மீது நான் பழிசாற்றுகின்ற பொழுது, பிறருக்கு விரோதமாய் நான் ஆகாமியம் நடப்பிக்கின்ற பொழுது, பிறருக்கு விரோதமாய் நான் ஒருவேளை மொட்டை கடிதங்கள் இல்லை என்றால் இவைகளை எழுதி அவர்களுடைய நற்பெயருக்கு நான் அபகீர்த்தியை கொண்டு வருவதற்கு நான் முயற்சிக்கின்ற பொழுது, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருக்கிறவனாய் காணப்படுகிறேன். ஆமர்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
நீங்களும் நானும் ஆண்டவருடைய அன்பை காண்பிப்பதற்கு சமயம் பார்க்க வேண்டும். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை சொல்லுவதை விட்டுவிட்டு, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உன் சகோதரனிடத்திலோ, நீ கண் காணுகிற உன்னுடைய சகோதரனிடத்தில், இல்லை என்றால் தேவையுள்ள ஒரு மனிதர்களிடத்தில் நீ உன்னுடைய அன்பை காட்டாமல், உன்னுடைய பரிவை காட்டாமல், பழிவாங்கும் ஒரு எண்ணத்தோடு நீ நானும் காணப்படுவோம் என்றால், நாம் ஆண்டவரை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருக்கின்ற யூதாஸாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்ப்போம் என்றால், பரிசுத்த மத்தேயு 26:25 அவன் மாய்மாலக்காரனாயிருந்தான். அவன் ஒரு மாய்மாலம் பண்ணினான். ரபி, நானோ என்றான். ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அதை குறிப்பிட்டு காண்பிக்கின்ற பொழுது, எல்லாரும் அது யார், நானோ நானோ என்று கேட்கின்ற பொழுது, இந்த யூதாஸும் அவர்களோடு சேர்ந்து கொண்டு, ரபி, நான் அந்த ஆளா என்பதாக கேட்கிறான். எவ்வளவு கள்ளத்தனம், எவ்வளவு மாய்மாலம்! அவனுடைய உள்ளம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கான அந்த திட்டங்களிலே செயல்பட்டு கொண்டு, சிந்தனையிலே வீணனாகி அவன் அந்த காரியத்தையே யோசித்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவனுடைய வாய் என்ன சொல்கிறது? ரபி, நான் அப்படிப்பட்டவனா என்று கேட்கிறான். என்ன விதமான மாய்மாலத்தை பாருங்கள்! தேவன் அருவருக்கின்ற பிரதானமான ஒரு காரியம் எதுவென்றால் மாய்மாலம். மாய்மாலக்காரரே என்றுதான் வேதபாரகர் பரிசேயரை பார்த்து ஆண்டவர் அழைக்கிறார். ஆம், மாய்மாலம் உள்ளத்தில் ஒன்று, உதட்டில் ஒன்று. என்னுடைய உள்ளான வாழ்க்கையிலே சீர்கேடுகள், ஆனால் வெளிப்படையிலே நான் யோக்கியனாக நான் நடந்து காண்பிக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாய்மாலம் இருக்கிறதா? யோசித்துப்பார். கபடமுள்ள ஒரு வாழ்க்கை, நடிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஒருவேளை வேஷம் போடுகின்ற ஒரு வாழ்க்கை, உலகத்திற்கு ஒன்றும் ஆண்டவருக்கு ஒன்றுமாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, இரண்டு விதமான வாழ்க்கை. உதட்டிலே இனிப்பு, உள்ளத்திலே விஷம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த லெந்து காலங்கள் என் வாழ்க்கையில் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? ஒரே சீரான வாழ்க்கை வாழ வேண்டும், மாய்மாலம் இல்லாமல் என் தேவனை பிரியப்படுத்தி வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த உன்னதமான தேவன் விரும்புகிற கபடற்ற உத்தம வாழ்க்கையை நீங்களும் நானும் விரும்புகிறோமா? அடுத்தபடியாக நான் பார்க்கின்ற பொழுது, ஆறாவதாக பரிசுத்த யோவான் 13:27 சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்பதாக வாசிக்கிறோம். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் தன்னிடத்திலே தங்குவதற்கு அவன் இடம் கொடுக்கிறான். பிசாசானவன், அசுத்தமுடையவன், பொய்யன், பொய்யுக்கு பிதாவாயிருக்கிறவன், உபாயம் செய்கிறவன், அழிவுக்கு நேராக வழிநடத்துகிறவன், அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தங்குவதற்கு இடம் கொடுக்கிறான். ஆகையினால் தன் வேதம் சொல்கிறது, அவனுக்குள் புகுந்தான் சாத்தான். எந்த வேளையில்? நற்கரணை, பரிசுத்த நற்கரணை எடுத்து முடித்த உடனே அவனை குறித்து சொல்லுகிறது. ஆம், ஒருவேளை நான் ஆலயத்திற்கு செல்வதினாலோ, திருவிருந்திலே பங்கு பெறுவதினாலோ, ஊழியங்களிலே பங்கு பெறுவதினாலோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெகு ஜாக்கிரதையாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம். எங்கே தேவனுடைய உறவு காணப்படுகிறதோ இம்மீடியட்டாக அந்த உறவை உடைப்பதற்கு பிசாசானவன் முயற்சிக்கிறான். அவன் சகல விதமான உபாயங்களை செய்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. இவன் திருப்பந்தியிலே பங்கு பெற்று அதற்கு பின்பாக அவன் வெளியே செல்லுகிறான். சாத்தான் உள்ளே போகிறான். ஆம், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு யூதாஸை ஒரு கருவியாக அவன் எடுத்து பயன்படுத்துகிறான். நீ நானும் ஆண்டவருடைய கருவிகளாக பயன்படுத்த ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அடிமைத்தனத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கக்கூடாது. பிசாசனுடைய கோஷ்டிகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த காலங்கள் நமக்கு உணர்த்தட்டும். நிறைவாக அவன் இறங்கின 7வது படியை பார்ப்போம் என்றால், அவன் முத்தம் செய்து காட்டி கொடுத்தான் என்று சொல்லி பரிசுத்த மத்தேயு 26:49 சொல்கிறது. ரபி வாழ்க என முத்தம் செய்து காட்டி கொடுத்தான். அவன் செய்கிற செயல் தேவாதி தேவருக்கு எதிரடையான மிகவும் மோசமான காரியத்தை செய்கிறான். ஆனால் அவனுடைய வாய் என்ன சொல்கிறது? ரபி, போதகரே, நீர் வாழ்க.
வாழ்க வாழ்க கிறிஸ்து ராயரே என்று சொல்லி பாடுகிறோமே, அந்த கிறிஸ்து ராயர், கிறிஸ்து அரசர் என் வாழ்க்கையில் வாழ்வதற்கு இடம் கொடுத்திருக்கிறேனா? இல்லை என்றால் உதடு மாத்திரம் ரபி அல்லது ராயரே என்று அழைக்கிறதா? என்னுடைய உதடும் என்னுடைய உள்ளமும் இணைந்து என் தேவனை துதிக்க வேண்டுமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வீழ்ச்சியின் பாதையை நோக்கி சென்ற யூதாஸ் இறங்கின படிகளை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒருவேளை அறிந்தோ அறியாமலோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களிலே செயல்பட்டு வீழ்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டிருப்போம் என்றால், ஆண்டவர் கொடுக்கின்ற கிருபைகளை பெற்று மனம் திரும்பினவர்களாய் காணப்பட, என் ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாய் காணப்பட, ஒரே நேரான சீரான கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து காட்ட நம்மை அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.